ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடியில் இருக்கேன். ஆக்சுவலாக என் முட்டு இருக்குது ஆசை ஓ மேலே அப்படின்னு ஒரு சாங் இங்கே தான் எடுத்தாங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா பட்டி கீழே அப்படி படிஞ்சு கிடக்குங்க. இந்த பூ வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற மாதிரி நம்ம பாண்டிச்சேரியில் இருக்குது. இந்த இலையை பார்த்தீங்கன்னா சும்மா வெத்தலை இலை மாதிரி இருக்கும். நான் அங்கே தான் இருக்கிறேன், பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இதுதான் இந்த இடத்துல தான் வந்து நட்பே துணை படம் வந்து ஷூட் பண்ணாங்க. ஒரு சாங் ஒன்று பார்த்துருப்பீங்க, தீபாவளி சாங் மாதிரி வெடிலாம் கொளுத்திக்கிட்டு அதில் நானும் நடிச்சிருந்தேன். ஆக்சுவலாக எம்முட்டி இருக்கும் ஆசை அந்த படத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலினும் அந்த ஹீரோயினும் உள்ளே வந்து ரொமான்டிக் சீன் இருக்கும். அது இந்த வீட்டில் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். அந்த லொக்கேஷனாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கை கட்டியிருக்காங்க யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த வீட்டில் தான் அவங்க ஷூட் நடந்துச்சு. ஆக்சுவலாக அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எம்முட்டி இருக்கும் ஆசை அந்த சாங் பார்த்துருப்பீங்க. அந்த லொக்கேஷன் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். சைரன் படமும் இங்கே தான் ஷூட் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த ஜெயரவி வந்து ரொமான்சிங் சீன் வந்து தண்ணி அடிச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே தான் 2 பேர் நிற்பாங்க, ஹீரோயினும். இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நான் செடி காமிச்சிருந்தேன். செடி எவ்வளோ படிஞ்சிருக்கு பாருங்க. இந்த லொக்கேஷன் சூப்பராக இருந்துச்சு. நம்ம டேரக்டர் சூஸ் பண்ணார் இந்த இடத்த, நம்ம காமிச்சோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எம்முட்டு இருக்க ஆசை அந்த வீட்டை காமிக்கிறப்போம். எம்முட்டு இருக்க ஆசை சரவண இருக்க பயமேல வந்து நிச்சயம் நடக்குமே. அது ஆக்சுவலாக இங்கே தான் அந்த நிச்சயம் நடந்துச்சு. இந்த இடத்துல தான் வந்து நான் தாமரை தட்டு மாற்றி நடிச்சிருப்பேன் இந்த வீட்டில். இங்கேயும் வந்து யாரும் ஏறக்கூடாது சொல்லி கை கட்டியிருக்காங்க. இது செடியை பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கேயும் எங்கள் மகனை வச்சு நான் அப்படின்னா ஃபோட்டோஸ் பிடிச்சிட்டேன். இப்போ நான் அர்ஜென்ட்டாக வந்தேன், உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்க முடியல. ஒரு நாள் வந்து தரங்கம்பாடியை வந்து நான் சூப்பராக காமிக்கிறேன். இதுக்குன்னு வரல, சும்மா வந்தேன். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா என் முட்டு இருக்குது ஆசை ஓ மேலே அந்த சாங் வந்து இங்கே ஷூட் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. அப்புறமேலே நட்பை துணை வந்து பாண்டியராஜன் காம்பினேஷனில் ஹீரோயின் அந்த சீன்ஸுமே நம்ம இங்கே தான் எடுத்தோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷூட் பண்ணோம். சூப்பராக இருக்கா. பாண்டியராஜ் சார் இங்கே தான் வருவாங்க, நட்பை துணை இங்கே போயிட்டு போவாங்க. இங்கேருந்து யூஸ் பாசிபிளாக இருக்கும். இந்த இடத்துல மெயினாக உள்ளே வந்து தான் அந்த ஒரு நட்பை துணை ஃபங்க்ஷனே நடந்துச்சு. ஏகப்பட்ட சரவணருக்கு பயமான இங்கே தான் ஷூட் பண்ணோம். சொல்லிக்கிட்டே போகலாம், ஏகப்படம் படம் பண்ணோம். இப்போ லாஸ்ட்டாக நான் இந்த இடத்துல நடித்த படம் வந்து பார்த்திங்கன்னா சைரன் பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெப் சீரிஸ் சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து ஒரு காந்தியை பற்றி ஒரு ஸ்டோரி. அந்த காந்தி ஊரில் நான் வாழ்ந்த மாதிரி நான் வந்து ஒரு சிப்பாய் எப்படின்னா சொல்ல வெள்ளைக்காரன் போலீஸ் இருப்பாங்களா, அதில் நான் வந்து எனக்கு வேலை கிடைக்கிற மாதிரி நான் நடிச்சிருக்கேன். இதில் அங்கே தான் ஷூட் பண்ணாங்க. இந்த இடம் சூப்பராக இருக்கும். நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். எம்முட்டி இருக்குது ஆசை உன் மேலே டைட்டை போட்டுறேன். கண்டிப்பாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ கடல் வந்து உள் வாங்கியிருக்கு, அதை காமிக்க மாதிரி நான் வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் ஆளாக உங்களுக்கு. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா கடல் உள்ளே இருக்குது. ஆக்சுவலாக இவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள், பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, ஓகே, இங்கே நிறையா பார்ப்போம். நான் சின்ன செடிஸ் காமிச்சிருப்பேன். இந்த செடி பார்த்தீங்கன்னா எல்லாமே இது அவாய்ட் பண்ணுவாங்க. இது எலி வந்தால் எலி வராமல் இருக்குது, இந்த செடியை போடுவாங்க. கண்டிப்பாக கார்லலாம் எலி வராது அப்படிம்பாங்க. இந்த சூப்பராக வளர்ந்துருக்குது. அந்த கடலோரம் பார்க்கறது சூப்பராக இருக்குது. என் முட்டு இருக்குது ஆசை அந்த வீடியோ இருக்குது. சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.